இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் आज के दिन हमने ध्यान के लिए लिया गया हुआ वचन 138வது சங்கீதம் भजन संहिता 138 138வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை கடைசி பாகத்தை வாசிப்போம். एक 138 के साथ चाहे मैं संकट के बीच में रहूं तो भी तू मुझे जिलाएगा, तू मेरे क्रोधित शत्रुओं के विरोध हाथ बढ़ाएगा और अपने दाहिने हाथ से मेरा उद्धार करेगा. தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும், अपनी दाहिने हाथ से मेरा उद्धार करेगा. உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். अपना दाहिने हाथ से मेरा उद्धार करेगा. வேதத்தில் अनेक காரியங்கள் கர்த்தருடைய வலதுகரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में कई जगह पर दाहिने हाथ के बारे में हम पढ़ते हैं. ஏசாயாவிலே நாம் வாசிக்கும் போது यशाया में हम पढ़ते हैं, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நான் உன் வலதுகையை பிடித்து, मैं तेरे दाहिने हाथ को थाम कर, நான் உன் வலதுகையை பிடித்து, मैं तेरे दाहिने हाथ को थाम कर பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவேன். कहता हूँ कि मत डर, मैं तेरा यहोवा, मैं तुझे तेरे संग रहूंगा. நான் உன் வலதுகரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்று சொல்லுகிறார். मैं तेरे दाहिने हाथ को थाम कर कहूंगा तू मत डर, मैं यहोवा तेरा संग हूँ. மாத்திரமல்ல நான் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். तू मत डर, मैं तेरे संग हूँ. ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் राजाओं के बंधन को खोल देने के लिए, அவனுக்கு முன்பாக வாசல்கள் திறந்து வைக்கும்படிக்கும் उनके सामने द्वार खोल देने के लिए, அவனுக்கு முன்பாக நீ சொல்லுக வேண்டியதாவது, उनसे कहने वाली बात यह है, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், तुझे मैं नाम से बुलाकर जानता हूँ, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், मैं तुझे जानता हूँ, நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை, मैं यहोवा हूँ, मेरे अलावा और कोई नहीं, நான் உன்னை வலதுகரம் பிடித்து நான் உன்னை நடத்தி துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார். मैं तेरे दाहिने हाथ को थाम कर मैं तुझे चलाऊंगा. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வலதுகரம் எந்தெந்த காரியங்களை செய்யும் என்பதை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். हमें पवित्र शास्त्र में यह पढ़ा कि परमेश्वर का दाहिना हाथ हमारे लिए क्या क्या करता है. தாவீது ஒரு சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் இருக்கிறார். दाऊद एक समस्त इजरायलियों का राजा था. ரட்சிப்பு என்று சொல்லும்போது ஒரு விடுதலை, ஒரு கட்டவிழ்ப்பு. उद्धार का मतलब यह है कि एक छुटकारा, बंधन खुल जाना, इसे ही कहते हैं उद्धार. ஆத்தும மீட்பு, प्राण का छुटकारा. இந்த தாவீது ஒரு பெரிய ராஜாவாய் இருக்கும்போது, ये दाऊद जब एक बहुत बड़ा राजा था, ராஜாவாய் இருந்தால் அவனால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். यदि वो राजा है तो सब कुछ कर सकता है. ஆனால் தாவீது சொல்லுகிறார், लेकिन दाऊद कहता है உம்முடைய வலதுகரம் என்னை ரட்சிக்கு. तेरा दाहिना हाथ मेरा उद्धार करेगा. ரட்சிக்கும் என்று சொன்னால் விடுவிக்கும், उद्धार करेगा इसका मतलब मुझे छुड़ाएगा, கட்டவிழ்க்கு, मेरा बंधन खुल जाएगा, என்னை தூக்கி விடு, मुझे उठाकर खड़ा करेगा, உமது வலதுகரம் என்னை தாங்கும் என்று சொல்லுகிறார். तेरा दाहिने हाथ मुझे संभालेगा. விழுந்து போற நேரத்திலே கர்த்தருடைய வலதுகரம் என்னை தாங்கு. जब मैं गिरने पर हूँ तब तेरे दाहिने हाथ मुझे संभालेगा. தாவீது தன் வாழ்க்கையில அனுபவித்த காரியங்களை சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். दाऊद अपने जीवन में अनुभव किए हुए बातों को अपने बाइबल में लिख कर रखा है. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும், भले कितने ही बड़ा राजा क्यों न हो, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றாலும், भले वो यह गवाह पाए कि वो यहोवा के मन के योग्य है, தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தாலும், भले दाऊद यहोवा का प्रिय माना गया, தாவீதால் தன் வாழ்க்கையில சொந்தமாய் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியவில்லை. फिर भी दाऊद अपने आप में अपने जीवन में कुछ नहीं कर पाया. தாவீது கர்த்தரையே நம்பி இருக்கிறார். दाऊद की आशा केवल परमेश्वर पर था. தாவீது சொல்லும்போது எப்பொழுது சொன்னாலும், दाऊद जब भी कहता है, கர்த்தாவே நீர் என் அடைக்கல, हे यहोवा तू मेरा शरण स्थान है, நீர் என் கோட்டை, तू मेरा गढ़ है, நீர் என் தேவன், तू मेरा परमेश्वर है, நான் நம்பி இருக்கிற தேவன் நீர், मैं जिस पर भरोसा रखा हूँ वो तू ही है, எனக்கு சகாயம் செய்யும் தேவன் நீர், मेरा सहायक करने वाला तू ही है, எனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் நீர், मेरा महिमा में तलवार तू ही है, எல்லாமே எனக்கு நீர் என்று தாவீது சொல்கிறார். सब कुछ मेरे लिए तू ही है. அது மாத்திரமல்ல, केवल वो नहीं, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் என்னை ரட்சிக்கு, हे यहोवा तेरी दाहिना हाथ मेरा उद्धार करेगा, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கு, तेरा दाहिने हाथ मुझे संभालेगा. தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதை அனுபவிப்பதற்காகத்தான் தாவீது இதை எழுதி வைத்திருக்கிறார். हम उसे अनुभव करने के लिए दाऊद लिख कर रखा है. கர்த்தருடைய வலதுகரம் தாவீதை மாத்திரம் ரட்சிக்கிறதல்ல, यहोवा का दाहिना हाथ केवल दाऊद को
था, கர்த்தருடைய வலதுகரம் தாவீதை மாத்திரம் தாங்குகிறது அல்ல. यहोवा का दाहिना हाथ केवल दाऊद को नहीं संभालता, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி எவர்களெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறார்களோ यहोवा पर भरोसा रखने वाले सबके लिए அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய வலதுகரம் ரட்சிக்கும். उन सबको यहोवा का दाहिना हाथ उद्धार करेगा, அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய வலதுகரம் தப்புவிக்கும். उन सबको यहोवा का दाहिना हाथ बचाएगा। ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வலதுகரம் உங்களை ரட்சிக்கும். परमेश्वर के सम्मुख में आए हुए परमेश्वर के लोगों को यहोवा का दाहिना हाथ उद्धार करेगा, கர்த்தருடைய வலதுகரம் உங்களை விடுவிக்கும். यहोवा का दाहिना हाथ आपको छुड़ाएगा, கர்த்தருடைய வலதுகரம் உங்களை தாங்கும். यहोवा का दाहिना हाथ आपको संभालेगा। அவ இந்த தேவனுடைய வலதுகரம் நம்மை ரட்சிக்கிறதாகவும் தாங்குகிறதாகவும் இருக்கிறது. यही परमेश्वर का दाहिना हाथ हमें संभालता है और बचाता है। மாத்திரமல்ல வேதத்தில் வாசிக்கும் போது परमेश्वर के पवित्र शास्त्र में पढ़ते हैं, யாத்ராமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் निर्गमन 15वां अध्याय की 6वां वचन में हम इस प्रकार पढ़ते हैं, கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. हे यहोवा तेरा दाहिना हाथ शत्रु को चकनाचूर कर देता है। இது சொன்னது யாரு? ये किसने कहा? மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுகிறார்கள். मूसा और इजराइल लोग मिलकर एक गीत गाए। மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து பாடும்போது जब मूसा और इजराइल लोगों ने मिलकर गीत गाया, அவர்கள் பாடி வருஷ வருஷமாய் பாடுகிறார்கள். वो ऐसे एक बोल बोलकर गीत गाने लगे। அப்ப பாடுன பாட்டுல சொன்ன ஒரு வார்த்தை, गीत में उन्होंने इस प्रकार कहा, உம்முடைய வலதுகரம் तेरा दाहिना हाथ உம்முடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்கி விட்டது. शत्रु को चकनाचूर कर देता है। உம்முடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்கி விட்டது. तेरा दाहिना हाथ शत्रु को चकनाचूर कर देता है। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के पवित्र शास्त्र में लिखा गया है, சங்கீதம் 21:8 நீங்கள் வாசிப்பீர்களானால் यदि आप भजन संगीता 21:8 को पढ़ोगे, கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை கண்டுபிடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहोवा का दाहिने हाथ सब भैरियों का पता लगा देता है। கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை கண்டுபிடிக்கும். यहोवा का दाहिने हाथ बैरियों का पता लगा लेता है। கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்கி போடு. यहोवा का दाहिने हाथ शत्रु को चकनाचूर कर देता है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை நம்பி இருப்பது உண்மையானால், यदि आप परमेश्वर पर भरोसा रखे हो ये सच है, கர்த்தரால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், यदि आप परमेश्वर के द्वारा उद्धार पाए हो ये भी सच है, அடிமைத்தனத்துக்குள் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்தது உண்மை. सच्चाई से जो दासित्वपन में जो पड़े थे वो इजराइल लोग छुड़ाए गए ये सच है। அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தர் மோசேயை அனுப்பினார். गुलामी में पड़े हुए इजराइल लोगों को छुड़ाकर बाहर ले आने के लिए परमेश्वर ने मूसा को चुन लिया। ஆனால் இந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே விட மனமற்றவனாய் இருந்தார். लेकिन ये फिरौन राजा इजराइल लोगों को बाहर छोड़ने के लिए तैयार नहीं था। கர்த்தரை ஆராதிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை தடை பண்ணி கொண்டிருந்தார். यहोवा की आराधना करने के लिए इजराइल लोगों को रोक रहा था। இஸ்ரவேலருக்கு எதிரியாய் இருந்தான் இந்த பார்வோன். ये फिरौन इजराइलियों का शत्रु था। கடுமையான வேலை வாங்கி இஸ்ரவேல் ஜனங்களை சித்திரவதை பண்ணினார். भयंकर रीति से उनके काम का बोझ देकर उनको सता रहा था। அவர்களுக்கு இளைப்பாற கூட நேரம் இல்லாதபடிக்கு அவர்கள் மீது வேலை பளுவை அதிகரித்தார். उनको विश्राम तक पाने के लिए समय न होने के कारण वैसी काम का बोझ उन पर लता देता था। எந்த அளவுக்கு பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கினானோ, जितना अधिक फिरौन राजा ने इजराइल लोगों को दबाया, எந்த அளவுக்கு ஒடுக்கினானோ, जितना अधिक दबाया, கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर यहोवा ने देखा இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருவாய் இந்த பார்வோன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். इजराइल लोगों का शत्रु बनकर ये फिरौन राजा क्रिया कर रहा था। வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை கண்டுபிடிக்கும். पवित्र परमेश्वर का शास्त्र कहता है यहोवा का दाहिने हाथ बैरियों का पता लगा लेता है। கர்த்தருடைய கண்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகைஞரா யார் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தது. परमेश्वर की आंखों में ये पता चला कि इजराइल लोगों के लिए कौन शत्रु है। இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருவா ये இருக்கிறார். फिरौन राजा ही इजराइल लोगों का शत्रु था। ஜனங்கள் முன்னேற விட கூடாது. लोगों को आगे बढ़ने नहीं देना है। அவன் பார்க்கிறான், वो देखता है இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். इजराइल लोग तो बढ़ते ही जा रहे हैं। கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने इजराइल लोगों को आशीष किया। பாவம் மன்னிக்கப்பட்டவன் இஸ்ரவேலன், पाप क्षमा किया गया वो व्यक्ति इजरायली, ரட்சிக்கப்பட்டவன் இஸ்ரவேலன், उद्धार पाया वो व्यक्ति इजरायली, விடுவிக்கப்பட்டவன் இஸ்ரவேலன். छुड़ाया गया वो व्यक्ति इजरायली। இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். इजरायली लोगों को परमेश्वर आशीष करता है। அவர்கள் பழுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். वे लोग बढ़ते प्रफुल्लित होते जा रहे थे। இந்த சத்துருவாகிய பார்வோனால் அதை
இவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ये लोग तो बढ़ रहे हैं. நாளைக்கு ஒருவேளை ஒரு யுத்தம் உண்டானால் कल के दिन यदि कोई युद्ध हो, இவர்களே நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை அழித்து போடுவார்கள். यही लोग मेरे विरोध उठकर मुझे नष्ट कर देंगे. தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பொறாமை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வளர்ச்சி பெருக்கத்தை பார்த்து பொறாமை கொண்டான் பாரு. इस्राएल लोगों की प्रगति और बढ़ोतरी को देखकर फिरौन राजा जलन हुआ. ஆனபடினால இஸ்ரவேல் ஜனங்களை வெகுவாய் கொடுமைப்படுத்தினார். जिसके कारण इस्राएल लोगों को सताने लगा. இஸ்ரவேல் ஜனங்களை வெகுவாய் நெருக்கினார். इस्राएल लोगों को बहुत ही मेहनत देकर कड़ी काम देकर सताने लगा. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்களை ஒடுக்குகிற சத்துரு யாராய் இருந்தாலும், आज के दिन आपको सताने वाला कोई भी शत्रु क्यों न हो, உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற சத்துரு யாராய் இருந்தாலும், आपको दबाने वाला शत्रु कोई भी क्यों न हो, உங்கள் வளர்ச்சியை முன்னேற்றத்தை தடுக்கிற சத்துரு யாராய் இருந்தாலும், आपकी प्रगति और बढ़ोतरी को रोकने वाला शत्रु कोई भी क्यों न हो, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிவிடக் கூடாது என்பதற்காக பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொன்று போட சொன்னார். इस्राएल लोगों की प्रगति न हो इसलिए सारे लड़कों को मारने कहा. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனி வைக்கிறார்கள். आज कई लोग कई परिवार के विरोध जो है जादू मंत्र करते हैं. வாரிசு இருக்க கூடாது என்று சொல்லி அழிக்க வைக்கிறார்கள். वारिस न होना चाहिए बोलकर एक दूसरे के परिवार में जादू करते हैं. எப்பேற்பட்ட சத்துரு இருந்தாலும், भले कितना भी विरोधी शत्रु क्यों न हो, எப்பேற்பட்ட பகைஞர்கள் இருந்தாலும், कितना ही बड़ा विरोधी क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், यदि आप उद्धार पाए हो ये सच है, ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டது உண்மையானால், यदि आप परमेश्वर के लहू के द्वारा छुड़ाए गए हो, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். एक बात जान लीजिए, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பகைஞன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், आपका विरोध उठने वाला शत्रु कैसा भी क्यों न हो, அவன் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறவனாய் இருந்தாலும், भले वो आपकी प्रगति को रोकने वाला हो, உங்களை நெருக்குகிறவனாய் இருந்தாலும், भले वो आपको दबाने वाला हो, உங்களை சரீரத்தின் பிரகாரம் உங்களை ஆளுகை செய்கிறவனாய் இருந்தாலும், भले वो आपके शरीर पर राज्य करने वाला हो, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात जान लीजिए, எனக்கு விரோதமாக கிரியை செய்கிற பகைஞனை என் தேவனுடைய வலதுகரம் கண்டுபிடிக்கும். मेरे विरोध क्रिया करने वाले शत्रुओं को मेरे परमेश्वर का दाहिना हाथ पता लगाएगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பகைஞன் யார் என்பதை கர்த்தருடைய கண்கள் கண்டுபிடிக்கும். यहोवा के आंखें ये पता लगेगा कि आपके विरोध कौन सा शत्रु क्रिया कर रहा है. தாவீதுக்கு விரோதமாய் சவுல் பகைத்துக் கொண்டே இருந்தார். दाऊद के विरोध शाऊल हमेशा बैर कर रहा था. தாவீது சவுலோடு எதிர்த்து யுத்தம் பண்ணவில்லை. दाऊद कभी शाऊल से युद्ध नहीं किया. கர்த்தரையே நம்பி இருக்கிறார். वो केवल परमेश्वर यहोवा पर भरोसा रखा. கர்த்தர் எனக்கு சகாயம். यहोवा ही मेरा सहायक है. கர்த்தர் எனக்கு சகாயம். यहोवा मेरा सहायक है. நான் நம்பி இருக்கிறது கர்த்தராலே வரும். मेरा भरोसा केवल यहोवा ही है. கர்த்தரையே நம்பி இருந்தார். केवल परमेश्वर पर भरोसा रखा. தாவீதுக்கு விரோதமாக கிரியை செய்த சவுலை கர்த்தருடைய கண்கள் கண்டது. लेकिन दाऊद के विरोध क्रिया किया हुआ शाऊल को परमेश्वर की आंखों में पता लगाया. கர்த்தருடைய வலதுகரம் பகைஞர்களை கண்டுபிடிக்கும். यहोवा के दाहिने हाथ बैरियों को पता लगाता தேவனுடைய है. பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறார், யுத்தம் உங்களுடையதல்ல, यहोवा परमेश्वर कहता है युद्ध तुम्हारा नहीं है, யுத்தம் என்னுடையது, युद्ध मेरा है. நீங்கள் சும்மா இருங்க, तुम केवल चुप रहो, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். मैं तुम्हारे लिए युद्ध करूंगा. உங்களை பகைக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும், तुम्हारा बैरी क्यों कोई भी क्यों न हो, உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள் யாராய் तुम्हारे இருந்தாலும், विरोध कुड़कुड़ाने वाले कोई भी क्यों न हो, உங்களுக்கு சத்துருவாய் செயல்படுகிறவர்கள் யாராய் இருந்தாலும், तुम्हारे विरोध क्रिया करने वाले शत्रु कोई भी क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள परमेश्वर வேண்டும். के लोग केवल एक बात जान लीजिए, என்னை மீட்ட என் தேவனுடைய வலதுகரம் என் பகைஞரை கண்டுபிடிக்கும். मेरे कारण मेरे परमेश्वर का दाहिने हाथ मेरे बैरियों का पता लगाएगा. பகைஞரை கண்டுபிடித்து அப்படியே விடுகிறவர் அல்ல. बैरियों को पता लगाकर वैसे छोड़ नहीं देता. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்கி விட்டது. यहोवा का दाहिने हाथ शत्रुओं को चकनाचूर कर दिया. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து பாடுகிறார்கள். मूसा और इस्राएल लोग दोनों मिलकर ये गीत गाते हैं. கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்கி விட்டது. यहोवा का दाहिने हाथ शत्रुओं को चकनाचूर कर दिया. இஸ்ரவேல் எகிப்திலே இருக்கும் வரையிலே அவ்வளவு அடிமைப்படுத்தினார், जब तक मिस्र देश में था तब तक इस्राएल लोगों को बहुत दबाया, கொடுமைப்படுத்தினார், बड़े कष्ट के उठाया, अनेक வேலைகளினால் அவனை அமிழ்த்தினார்கள். कई कामों का बोझ देकर सताया. எல்லா நாளும் அந்த நாட்களுக்கு கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. सब दिन वैसे ही नहीं रहा. கர்த்தர் அவன் சத்துருக்களை பார்த்தார். परमेश्वर ने शत्रुओं का पता लगाया. பகைஞனாய் செயல்பட்ட பார்வோனை பார்த்தார். जो शत्रु के रूप में क्रिया किया उस फिरौन राजा को पता लगाया. சத்ருவாய் பகைத்து செயல்பட்ட பார்வோனின் சேனாதிபதிகளை பார்த்தார். शत्रुओं के रूप में क्रिया
वाले फिरौन की सेनाओं को देखा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பார்த்து மௌனமாய் இருந்தார். परमेश्वर केवल देखकर चुप रहा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஒரு மனுஷனுக்கு அழிவு வருவதற்கு முன்பதாக அவனுடைய இருதயம் அகந்தையாய் இருக்கு. जब किसी व्यक्ति का नाश होने रहता है तो उसका मन कठोर होते जाता है। அழிவு வருவதற்கு முன்பதாக ஒரு மனுஷனுடைய இருதயம் அகந்தையாய் இருக்கிறது. किसी व्यक्ति का नाश होने से पहले उसका मन जो गर्व हो जाता है। கர்த்தர் பகைஞனை கண்டுபிடித்தார். परमेश्वर बैरियों का पता लगाता है। அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழிவு வருகிறது என்பதை பார்வோனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. उनके जीवन में बहुत बड़ा नष्ट आने वाला है, इसे फिरौन राजा ने नहीं पहचाना। கர்த்தருக்கு எத்தனையோ தருணங்களை கொடுக்கிறார். परमेश्वर ने उसे कितनी मौका दिया। என் ஜனங்களை விட்டுவிடு, मेरे लोगों को छोड़ दे, என் ஜனங்களை விட்டுவிடு, मेरे लोगों को छोड़ दे, என்னை ஆராதிக்க என் ஜனங்களை அனுப்பிவிடு, मेरी आराधना करने के लिए लोगों को छोड़ दे। தேவ சித்தம் செய்வதை தடுக்க ஒரு மனுஷனால முடியாது. परमेश्वर की इच्छा पूरा करने के लिए कोई व्यक्ति रोक नहीं सकेगा। தேவனுடைய பிள்ளைகள் புருஷனார் தேவ சித்தம் செய்தால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். यदि तुम्हारा पति परमेश्वर का इच्छा करता है तो उसे रोको नहीं। உங்கள் மனைவி தேவ சித்தம் செய்தால் நீங்கள் அவர்களை தடுக்காதீர்கள். यदि तुम्हारी पत्नी परमेश्वर की इच्छा करती है तो उसे रोकना नहीं। உங்கள் பிள்ளைகள் தேவ சித்தம் செய்தால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். यदि आपके बच्चे परमेश्वर की इच्छा करते हैं तो उसे रोकना नहीं। தேவ சித்தம் செய்ய விரும்புகிறவர்களை தடுப்பது பார்வோனின் ஆவி. परमेश्वर की इच्छा करने वालों को रोकने वाले फिरौन की राजा की आत्मा है। இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பகைஞர்கள். ये परमेश्वर के लोगों के विरोध क्रिया करने वाले भैरिया हैं। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर यहोवा देखता है। என் ஜனங்கள் என்னை விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியவில்லை. मेरे लोग मुझे छुटकारा के साथ आराधना नहीं कर पाते हैं। அவர்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். वे लोग मिस्र देश में दासित्व में पड़े हैं। சரீர பிரகாரமாக அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். शारीरिक रीति से भी दासित्व में हैं। ஆத்துமாவிலும் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். आत्मिक रीति से भी दासित्व में पड़े हैं। ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தம் கர்த்தருடைய சந்நிதியிலே போய் எட்டிற்று. लोगों की पुकारने की आवाज परमेश्वर के सम्मुख तक पहुंचा। நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர். हमारा यहोवा प्रेमी है। அவர் யாரையும் அழிப்பதில்லை. वो किसी को नष्ट नहीं करता। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கோபம் வரும்போது, लेकिन जब परमेश्वर यहोवा का क्रोध उतर आता है, ஆண்டவர் சிலரை எச்சரிக்கிறார். परमेश्वर किसी लोगों को चेतावनी देता है। பார்வோனை கர்த்தர் எத்தனை வாதைகளை கொண்டு எச்சரித்தார். फिरौन राजा को परमेश्वर ने कितनी विपत्तियों के द्वारा चेतावनी दिया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, ஒவ்வொரு முறையும் வாதை வரும்போது हर एक बार जब नई नई विपत्ति आती थी, மோசே ஆரோனை அழைத்து அனுப்புகிறார். मूसा हारून को बुला लेता था। மோசேயும் ஆரோனும் இந்த பார்வோனுக்காக ஜெபிக்கும் போது मूसा और हारून जब फिरौन के लिए प्रार्थना करते थे, கர்த்தர் அந்த வாதையை மாற்றி போடுகிறார். तब परमेश्वर उस विपत्ति को रोक देता था। மறுபடியும் சொல்லுகிறார், फिर से कहता है, நான் இந்த முறை பாவம் செய்தேன், मैंने इस बार पाप किया, இந்த முறை பாவம் செய்தேன், मैंने इस बार पाप किया। அறிக்கை செய்கிறான். कबूल तो करता है, ஆனால் அதை விட்டுவிட மனமில்லை. लेकिन उसे छोड़ देने की इच्छा नहीं। அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். अपनी पापों को छुपाने वाला जीवित न रहेगा, அவைகளை அறிக்கை செய்யணும். बल्कि उसे कबूल करना है। அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிட வேண்டும். कबूल करने के बाद उसे छोड़ भी देना है। பார்வோன் அறிக்கை பண்ணுகிறார், फिरौन राजा ने कबूल तो किया, இந்த முறை நான் பாவம் செய்தேன். इस बार मैंने पाप किया। ஒரு நேரம் ரெண்டு நேரம் அல்ல, एक बार दो बार नहीं, 11 முறை சொல்லுகிறார், 11 बार कहता है, நான் இந்த முறை பாவம் செய்தேன். मैंने इस बार पाप किया। இன்றைக்கு अनेक விசுவாசிகள் அப்படித்தான் आज कई இருக்கிறார்கள். विश्वासी लोग भी वैसे ही हैं। தங்கள் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, जब उसके जीवन में कष्ट आती है, தங்கள் வாழ்க்கையில எதிரிகள் வரும்போது, जब अपने जीवन में कोई विरोधी उठता है, தங்கள் வாழ்க்கையில பகைஞர்கள் தங்களை நெருக்கும் போது, जब अपने जीवन में कोई बैरियां दबाते हैं, அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் ஜெபத்தை தேடுகிறார்கள். परमेश्वर की सेवकायों की प्रार्थना को चाहते हैं, அவர்கள் ஜெபிக்கிறார்கள். वे लोग प्रार्थना करते हैं। கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். परमेश्वर सबकी प्रार्थना सुनकर उनको चंगाई देता है। விடுதலை கிடைத்த பிறகு छुटकारा मिलने के बाद பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது போல இவருடைய இருதயம் கடினப்பட்டு, जैसा फिरौन राजा का मन कठोर हुआ, उसी प्रकार कठोर होकर மறுபடியும் அவர்கள் எந்த பாவத்தில் விழுந்து கிடந்தார்களோ அதே காரியத்தை திரும்பவும் செய்கிறார்கள். फिर से वो जिस पाप में गिरे पड़े थे उसी पाप में गिरते रहते हैं। தேவனுடைய பிள்ளைகள் பார்வோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, फिरौन के बारे में लिखा गया है, ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். लोग कह रहे थे कि हमको परमेश्वर की आराधना करना है, நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். हमें निर्जल देश में 3 दिन की सफर करके परमेश्वर की आराधना करना है। பார்வோன் தடுக்கிறார். लेकिन फिरौन ने रोक दिया, நீங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணப்பட்டு போய் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. तुम जंगल में जाकर 3 दिन की सफर करके आराधना करने की जरूरत नहीं है। நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க
ஆராதிக்கலாம். आप लोग जिस जगह पर बैठे हो उसी पर बैठकर आराधना करो. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது. जहाँ पर बैठे हो वहाँ पर ही बैठकर परमेश्वर की आराधना नहीं कर पाएंगे. ஏன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறது எகிப்து தேசத்திலே. क्योंकि इजराइल लोग बैठे थे मिस्र देश में. எகிப்து என்று சொன்னால் அடிமைத்தனம். मिस्र का मतलब दासीत्वपन. அடிமைத்தனத்துக்கு மத்திக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். दासीत्व में इजराइल लोग पड़े थे. பாவம் நிறைந்த மக்களுக்கு மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் पाप இருக்கிறார்கள். भरा लोगों के बीच में इजराइल लोग रहते थे. தேவனுடைய பிள்ளை நீ பாவத்தோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. तुम पाप के साथ रखते हुए परमेश्वर की आराधना नहीं कर पाओगे. அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. दासीत्वपन में रहते हुए परमेश्वर की आराधना नहीं कर पाएंगे. அந்த அடிமைத்தனத்தை விட்டு நீ வெளியே வா. दासीत्वपन से बाहर निकलो. தேவனுடைய பிள்ளை எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள்? किसके लिए तुम दासीत्व बने हो? பீடி குடிக்கிறவன் பீடிக்கு அடிமையா இருக்கிறான். जो बीड़ी फूंकता है वो बीड़ी का दासीत्व है. சிகரெட் குடிக்கிறவன் சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறான். जो सिगरेट का धूम्रपान करता है वो सिगरेट का दासीन है. எந்த ஒரு காரியத்துக்கு அவன் தவறான காரியத்தை செய்கிறானோ அதற்கு அடிமையா जो இருக்கிறான். कोई गलत काम करते हैं उस गलत काम का दासीन बन जाते வேதத்தில் हैं. எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है எதை செய்ய வேண்டும் என்று விரும்பி செய்கிறானோ जो करने की इच्छा से करता है, அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதை செய்ய அவன் விரும்பி செய்கிறானோ जो परमेश्वर को प्रिय नहीं है लेकिन ये करता है, அந்த காரியத்துக்கு அந்த மனுஷன் அடிமைப்பட்டு இருக்கிறான். वो उस काम के लिए वो व्यक्ति दासीन हो जाता है. எந்த காரியத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டு आप இருக்கிறீர்கள்? कौन से बात के दासीन हो? அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்தால் அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். यदि दासीत्वपन में रहते हुए प्रभु की आराधना करोगे तो आपकी आराधना स्वीकार नहीं लिया ஜெபிக்கிற जाएगा. மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்க கூடாது. प्रार्थना करने वालों के अंदर पाप नहीं होना है. ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்குமையானால் यदि किसी व्यक्ति के अंदर पाप हो, பாவத்தை வைத்துக் கொண்டே அவன் ஜெபிப்பானால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். यदि पाप को रखते हुए कोई प्रार्थना करे तो परमेश्वर उसकी प्रार्थना नहीं सुनेगा. ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இந்த அடிமைத்தனத்தை தேசத்திலிருந்து எழும்புங்கள். परमेश्वर कहेगा कि तुम पहले अपने दासीत्व से बाहर निकलो. வனாந்தரத்துல போய் 3 நாள் பிரயாணம் தூரம் போய் जंगल में 3 दिन की सफर करके அங்கே எனக்கு நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். वहां तुम मेरे लिए आराधना करो. பார்வோன் கேட்கிறார். फिरौन ने पूछा, நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே, आप लोग तो कहते हो कि यहोवा की आराधना करना है. ஆராதனை செய்ய யாரெல்லாம் போக வேண்டும்? कौन कौन जाना है आराधना करने के लिए? மோசே சொல்லுகிறார். मूसा कहता है இஸ்ரவேல் ஜனங்கள் புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் எங்களுடைய ஆடு மந்தைகள் வேலைக்காரிகள் எல்லாரும் நாங்கள் ஆராதிக்க போறோம். सारे इजरायली स्त्री पुरुष नौकर नौकरानियां बच्चे भेड़ बकरी मेमना ये सारे जानवरों के साथ हमें जाना है. கர்த்தர் தந்த அத்தனையும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். परमेश्वर ने जितनों को दिया है सभी यहोवा की आराधना करना है. சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதியுங்கள். जिसके भी नाक में श्वास है सब यहोवा की आराधना करे. பார்வோன் சொல்லுகிறார். फिरौन कहता है எல்லாரும் போக வேண்டாம், सब मत जाना, புருஷர்கள் மாத்திரம் போய் ஆராதனை செய்து விட்டு வாருங்கள். सिर्फ पुरुष लोग जाकर आराधना தேவனுடைய कीजिए. பிள்ளை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டில் இருக்குமேயானால் यदि आपके घर में परमेश्वर की आशीर्वाद हो, குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. सारा घराना के साथ जो यहोवा की आराधना करते वो आशीर्वाद पाया हुआ परिवार है. ஆண்டவர் சொன்னார் ஜனங்கள் என்னை ஆராதிப்பதற்கு குடும்பமாய் வர வேண்டும். लोग मेरी आराधना करने के लिए परिवार के साथ आए. புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து வர வேண்டும். पति पत्नी बच्चे सब मिलकर आए. இதை தடுப்பது பார்வோனின் ஆவி. इसे रोकता है फिरौन की आत्मा. பார்வோன் அதை தடுக்கிறார். फिरौन उसे रोकता है. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग एक बात जान लीजिए, வாழ்க்கையிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒருமனப்பட்ட குடும்பமாய் வர முடியாவிட்டால் यहोवा की आराधना करने के लिए एक मन होकर यदि आप नहीं आ पाते हो, இந்த ஆராதனை தடுக்கிறது பார்வோனின் ஆவி. इस आराधना को रोकने वाला फिरौन की आत्मा. பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். फिरौन अपने मन को कठोर करते गया. தேவனுடைய பிள்ளைகள் அழிவு வருவதற்கு முன்பாக அவருடைய இருதயம் அகந்தையானது. नाश आने से पहले मन कठोर होते गया. கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை கண்டுபிடிக்கும். यहोवा का दाहिने हाथ बैरियों का पता लगाता है. கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்கி விடும். यहोवा का दाहिने हाथ शत्रुओं को चकनाचूर कर देता है. 10 வாதைகள் வந்தது. 10 विपत्तियां पड़ी, அவன் உணர்வடையவில்லை. फिर भी उसके मन में कोई भावना இருதயம் नहीं. கடினப்பட்டது. मन कठोर होते गया. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, விதைக்கிறதற்காக ஒரு மனுஷன் நிலத்தை எல்லா நாளும் உழுது கொண்டிருக்க மாட்டான். जो कोई भी बोने की चाहता है वो सदा जमीन को जोता नहीं रहेगा. குறிப்பிட்ட நாட்கள் நிலத்தை உழுகிறார். केवल कुछ दिन के लिए उसे हल चलाएगा. அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு விதையை தூவுகிறார்.
போகிறார். कुछ दिन के बाद वो भी बोने लगेगा. அதுபோல பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனோடு என்றைக்கும் போராட மாட்டார். उसी प्रकार पवित्र आत्मा जी हर दिन किसी व्यक्ति से मल्लयुद्ध नहीं करता रहेगा. குறிப்பிட்ட நாட்கள் ஆவியானவர் போராடி கொண்டிருப்பார். केवल कुछ दिन के लिए पवित्र आत्मा जी उस व्यक्ति से बातें करेगा. இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்தால் यदि मन को कठोर करते रहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்கி போடு. परमेश्वर का दाहिने हाथ शत्रुओं को चकनाचूर कर देता है. பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினார். फिरौन ने अपने मन को कठोर किया. 10 வாதைகள் வந்த போது இருதயத்தை கடினப்படுத்தினார். 10 विपत्तियां आने पर भी अपने मन को कठोर किया. 10வது வாதை வந்து தேசம் முழுவதும் கூக்குரலின் சத்தம். 10वां विपत्ति जो है पूरे देश पर बड़े विलाप की आवाज, ஒரே கூக்குரல், அழுகை, கண்ணீர். विलाप, पुकार, आंसू. இப்ப ஜனங்களை விட்டு போய்விட்டார். अब लोगों को भेज दिया. இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறார்கள் வனாந்தரத்திலே. अब इजराइल लोग जंगल में चलने लगे. இப்ப மனசு துடிக்குது. अब मन फिर भी नहीं मान रहा है. ஏன் நம்ம அவங்களை விட்டோம்? क्यों हमने उनको छोड़ दिया? ஏன் நம்ம அவங்களை விட்டோம்? क्यों मैंने उनको छोड़ दिया? அவங்க பின்தொடர்ந்து போவாய். फिर से उनका पीछा करेंगे. சொல்லுகிறான். वो कहता है நான் அவங்களை பின்தொடர்ந்து போய் உங்களை கொள்ளையாடுவேன். हम जाकर उनकी पीछा करके उनको लूट लेंगे. தேவனுடைய பிள்ளைகள் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வனாந்தரத்திலே வந்தார். फिरौन अपना मन कठिन करके फिर से इजराइल लोगों का पीछा करते हुए जंगल में आया. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே இருக்கிறார்கள். इजराइल लोग जंगल में थे. முன்னாடி செங்கடல், आगे लाल समुद्र, பின்னாடி பார்வோனின் சேனை. पीछे से फिरौन राजा की सेनाएं. முன்னும் போக முடியவில்லை, பின்னும் போக முடியவில்லை. आगे भी बढ़ नहीं पा रहे, पीछे भी नहीं जा पा இன்றைக்கு रहे. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. आज के दिन उद्धार पाए हुए लोगों के कई लोगों की जीवन इस प्रकार ही இது है, நிமித்தமாய் அநேகர் ஊழியர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். जिसके कारण सेवकों के विरोध कुड़कुड़ाने लगते हैं, இதற்கு பதிலாக அநேகர் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். जिसके कारण यहोवा के विरोध कुड़कुड़ाने लगते हैं. நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். मैं तो अच्छा ही रहता था. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேனோ, जिस दिन यीशु को मानकर मैं उद्धार पाया, எனக்கு முன்னவும் போக முடியல, பின்னையும் போக முடியல. मैं आगे भी नहीं जा पा रहा हूँ, पीछे भी नहीं हट पा रहा என் हूँ. வாழ்க்கை இருதலை கொள்ளி எறும்பை போல இருக்கிறது. मेरा मन दोनों तरफ से फंसा हुआ एक मुंगी के समान है. ஆனால் தேவனுடைய பிள்ளை இந்த நிலைமையில கர்த்தர் உங்களை ஒரு நாள் விட்டு விட மாட்டார். लेकिन इस परिस्थिति में परमेश्वर आपको कभी नहीं छोड़ देगा. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर यहोवा आपको देखता है. கர்த்தர் உங்கள் பகைஞரை பார்க்கிறார். परमेश्वर आपकी यहोवा आपकी बैरियों को देखता है. தடுமாறி நின்று கொண்டிருந்த வேளத்திலே जहाँ पर डगमगा रहे थे, கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், तब मूसा को देखकर यहोवा ने कहा, நீ ஏன் நின்னு கொண்டிருக்கிறாய்? तू क्यों खड़ा है? உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. तेरे हाथ में जो लाठी है उसे समुद्र की ओर दिखा. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசே தன் கையில் உள்ள கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினார். मूसा ने यहोवा की बात मानी और अपने हाथ की लाठी लाल समुद्र की ओर दिखाई. சமுத்திரம் இரண்டாக பிரிந்தது. लाल समुद्र दो भाग हो गया. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போகிறது போல போனார்கள். इस्राएल लोग सूखी भूमि में चलते हुए समान चलते गए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் இருதய கடினப்பட்ட பார்வோன், मन जिसका कठोर हुआ फिरौन, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகைஞராய் செயல்பட்ட இந்த பார்வோன், इस्राएलियों का बैरी बना हुआ ये फिरौन, இஸ்ரவேலருக்கு சத்துருவாய் செயல்பட்ட இந்த பார்வோன், इस्राएलियों का शत्रु बनकर क्रिया किया हुआ ये फिरौन, தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு अपने मन को कठोर करते हुए தன் குதிரைகளையும் வீரர்களையும் ரதங்களையும் பின்தொடர்ந்து அனுப்பி வைக்கிறார். अपने घुड़सवारों को और रथों को उनके पीछे भगाया. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள். इस्राएल लोगों ने लाल समुद्र को पार कर दिया. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், परमेश्वर यहोवा ने मूसा से कहा, உன் கையில் இருக்கிற கோலை மறுபடியும் சமுத்திரத்தை பார்த்து நீட்டு. तेरे हाथ में जो लाठी है फिर से तू लाल समुद्र की ओर दिखा. பார்வோனின் சேனைகள் சமுத்திரத்தின் நடுவிலே வந்து கொண்டிருக்கும் போது फिरौन की सेना जब बीच समुद्र में आ रहे थे, கர்த்தர் சமுத்திரத்தை ஒன்று சேர பண்ணினார். परमेश्वर ने फिर से पानी को ज्यों का त्यों कर दिया. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, அவர்களுடைய ரதங்கள் அதனுடைய சக்கரமல்ல கலன்று ஓடினது. उनके रथों का जो पहिया था वो सब निकल कर चलने लगा. அவருடைய ரத வீரர்கள், குதிரை வீரர்கள் எல்லாரும் சமுத்திரத்திலே மாண்டு போனார்கள். उनके सारे घुड़सवारों और रथ वीरों सब उसी जगह पर मर அவர்களை चुके. பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகள் செங்கடல்ல மூழ்கி மாண்டு போனது. उनका पीछा किया हुआ फिरौन की सेना उसी लाल समुद्र में डूब कर मर गए. அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனை மாண்டு போனதை கண்டபோது उनकी पीछा किया हुआ फिरौन की सेनाएं जब मर मिट गए, மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாடின பாட்டுதான் இது. इसे देखकर जो गीत गाए मूसा और इस्राएल लोगों ने मिलकर वही गीत ये हैं. கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்கி
यहोवा का दाहिने हाथ शत्रु को चकनाचूर कर दिया। தாவீது சொன்னார் கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை கண்டுபிடிக்கும். दाऊद ने कहा यहोवा का दाहिने हाथ बैरियों का पता लगाता है, கண்டுபிடித்தவர்களை நொறுக்கு. पता लगाकर उनको चकनाचूर करता தேவனுடைய है। பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கலாம். आज भले आप अपने जीवन में विलाप कर रहे हो, என் வாழ்க்கையில் ஒரு விருத்தி இல்லை, मेरे जीवन में बढ़ोतरी नहीं है, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, मेरे जीवन में एक प्रगति नहीं எனக்கு है, விரோதமா யார் கிரியை செய்கிறார்கள் என்பதை கண்டுகொள்ள முடியவில்லை. मेरे विरोध में कौन क्रिया कर रहा है इसे मैं नहीं पहचान पा रहा என் हूँ। வாழ்க்கையில் என் சரீரத்தில் இருக்க பலவீனத்துக்கு காரணம் என்ன? मेरे शरीर की निर्बलता का कारण क्या है? பின்னாக மறைந்து கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளுடைய வல்லமை. पीछे से क्रिया करने वाली अशुद्ध आत्मा की क्रियाएं, தேவனுடைய பிள்ளைகள் உங்களோடு போராடுகிற வானமண்டலத்தின் சேனைகள், तुम्हारे विरोध क्रिया करने वाले आकाश के मंडल की सेनाएं, உங்களோடு மறைமுகமாய் உங்களை தாக்குகிற துரைத்தனங்கள், आपसे गुप्त पर आप पर हमला करने वाली सारे अधिकारें, உங்களை மறைமுகமாய் தாக்குகிற இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், आपके गुप्त में आपसे हमला करने वाले सारे इन लोगों की संसार के தேவனுடைய பிள்ளை अधिपति, நீ குடியிருக்கிற பகுதியிலே இருக்கிற வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், तुम जहां पर निवास करते हो उस क्षेत्र के आकाश के मंडल की सेनाएं உன்னோடு எதிர்த்து நிற்கலாம், तुम्हारे विरोध भले खड़े रहे, உனக்கு விரோதமாய் கிரியை செய்யலாம். तुम्हारे विरोध भले ही क्रिया करे, அது நிமித்தமாய் உன் வாழ்க்கையில் நீ பல பாடுகளை जिसके कारण तुम्हारे जीवन में तुम बहुत ही कष्ट उठा रहे हो, பலவிதமான நெருக்கங்களை நீ அனுபவித்துக் कई प्रकार கொண்டிருக்கலாம். की दबाव भले ही अनुभव कर रहे हो, கர்த்தர் பார்க்கிறார், लेकिन यहोवा देखता உனக்கு है, தெரியாது तुम नहीं जानते हो உனக்கு விரோதமாய் யார் உன்னை பகைக்கிறார்கள், तुम्हारे विरोध कौन बैरी उठा है, யார் சத்துருக்களாய் இருக்கிறார்கள், कौन शत्रु है, எந்த கிரியை உனக்கு விரோதமாய் कौन செயல்படுகிறது. सी क्रियाएं तुम्हारे विरोध हो रहा है। கர்த்தருடைய வலதுகரம் உன் பகைஞரை கண்டுபிடிக்கும். तुम्हारी परमेश्वर यहोवा की दाहिने हाथ उसे पता लगाएगा, கர்த்தருடைய வலதுகரம் உன் பகைஞரை நொறுக்கி போடு. यहोवा का दाहिने हाथ शत्रु को चकनाचूर कर देता தேவனுடைய है। பிள்ளை கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருவார். परमेश्वर यहोवा तुम्हारे जीवन में एक छुटकारा देगा। இதுவரையில உங்களை பின்தொடர்ந்து வருகிற பார்வோனின் சேனை எதுவாய் இருந்தாலும், अब तक तुम्हारा पीछा करने वाला फिरौन की सेना कुछ भी क्यों ना தேவனுடைய हो, பிள்ளை இதுவரையில உன்னை பின்தொடர்ந்து வந்த வறுமை, अब तक तुम्हारा पीछा किया हुआ तुम्हारी कंगालपन, இதுவரையில உன்னை பின்தொடர்ந்து வந்த வியாதி, अब तक तुम्हारा पीछा किया हुआ बीमारी, இதுவரையில உன்னை பின்தொடர்ந்து வந்த காரணமில்லாத சண்டைகள், अब तक तुम्हारा पीछा किया हुआ बिना कारण की झगड़ा, இதுவரையில உன்னை பின்தொடர்ந்து வந்த நண்பர்களுடைய சதி திட்டம், अब तक तुम्हारा पीछा किया हुआ तुम्हारे दोस्तों की षड्यंत्र, இதுவரையில உன்னை பின்தொடர்ந்து வந்த கைவிடப்பட்ட நிலைமை, अब तक तुम्हारा पीछा किया हुआ हाथ छोड़ी हुई परिस्थिति, ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகளை நான் பார்க்கிறேன். परमेश्वर यहोवा देखता है, कहता है कि मैं इसे देखा हूँ, என் வலதுகரம் உன் பகைஞர்களை நொறுக்கி போடு. मेरा दाहिने हाथ यहोवा शत्रुओं को चकनाचूर कर देगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிற பகைஞர்களை நொறுக்கி போடுவார். परमेश्वर यहोवा तुम्हारे विरोध क्रिया करने वाले बैरियों को चकनाचूर कर देगा। உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பகைஞர்களை கர்த்தருடைய கரம் நொறுக்கி போட வேண்டுமானால், तुम्हारे विरोध के उठने वाले शत्रुओं को चकनाचूर यदि करना है तो தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இஸ்ரவேலராய் இருக்கணும். आप लोग इजरायली बनना है, நீங்கள் இஸ்ரவேலராய் இருக்கணும். आप लोग इजरायली बनना है, அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்திருக்க வேண்டும். दासित्वपन से बाहर निकले रहना है, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்க पाप வேண்டும். से छुड़ाया जाना है। ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு जब कोई व्यक्ति पाप से छुटकारा पाकर दासित्वपन से छुटकारा पाकर கர்த்தரோடு இசைந்திருப்பானானால், यहोवा के साथ मिला रहेगा, அந்த மனுஷனுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். उसी व्यक्ति के लिए परमेश्वर क्रिया करेगा, அந்த மனுஷனுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். उसी व्यक्ति के लिए परमेश्वर क्रिया करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதனம் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அன்னாள் என்கிற சகோதரி குறித்து நாம் வாசிக்கிறோம். हन्ना नामक एक बहन के बारे में पढ़ते हैं। அந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை. उस हन्ना का बच्चा नहीं था, அன்னாள் குழந்தை இல்லாத காரணத்தினால அழுது கொண்டிருக்கிறாள். उस हन्ना के बच्चा न होने के कारण रो रही थी, அவளுடைய சக்களத்தை அவள் வேதனைப்படும்படியான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாள். उसकी सौतेली उसे रुलाने की बातें कर रही थी, இவளுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. लेकिन ये कुछ नहीं कर पाई। கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து போனாள். परमेश्वर के सम्मुख में गई, கண்ணீர் விட்டு அழுகிறாள். आंसू बहाकर रोने लगी, கண்ணீர் விட்டு அழுகிறாள். आंसू बहाकर रोने लगी, மிகுந்த மனக்லேசத்தினாலே अधिक मन की क्लेश में தன் भरकर, இருதயத்தின் பாரத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையிலே
முடியவில்லை. अपना मन का बोझ किसी के पास बोलकर हल्का नहीं कर सकती தன் थी. வேதனையை தன் புருஷனிடத்தில் கூட பகிர்ந்து கொள்ளவில்லை. अपना दुख अपना पति के पास भी नहीं बताई. அங்கே ஏலி பிரதான ஆசாரியனாய் உட்கார்ந்திருக்கிறார். वहां पर एली महायाजक बनकर बैठा है. அந்த பிரதான ஆசாரியனாகிய ஏலியிடத்தில் கூட போய் தன் பிரச்சனையை சொல்லவில்லை. उस महायाजक के पास तक जाकर उसने अपनी समस्या नहीं बताई. கர்த்தருடைய சமூகத்திலே போனாய். केवल यहोवा के सम्मुख गई. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அல்ல. 1-2 मिनट के लिए नहीं. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, அன்னாள் வெகு நேரம் ஜெபம் பண்ணினாய். अन्ना कई देर तक प्रार्थना कर रही थी. அன்னாள் வெகு நேரம் ஜெபம் பண்ணினாய். अन्ना कई देर तक प्रार्थना कर रही थी. அவளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. उसकी आवाज सुनी नहीं गई. அவளுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருக்கிறது. उसकी ओठ केवल हिल रहा था. அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. उसके आंखों से आंसू बहने लगा. வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அன்னாள் சொல்லுகிறாள், हन्ना कहती है, நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ. मैं दुखी स्त्री हूँ. நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ. मैं एक दुखी स्त्री हूँ. மனம் நொந்து போய் வந்திருக்கிறாள். मेरा मन दुखी है. தேவனுடைய சமூகத்தில் தன் இருதயத்தின் பாரத்தை எல்லாம் உடைத்து ஊற்றினாள். अपने परमेश्वर के सम्मुख में अपने मन का सारा दुख उंडेल दिया. அவள் சொல்லும்போது சொல்லுகிறாள், वो कहती है, என் மிகுந்த விசாரத்தினாலே मेरे सारे दुख पर, என் மன கிளேசத்தை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே நான் ஊற்றி விட்டேன். मेरे सारी क्लेश मैंने यहोवा के सम्मुख उंडेल दिया है. பிரதான ஆசாரியர் பார்க்கிறார். महायाजक देखता है, இவள் ஏன் வெகு நேரம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறார்? ये क्यों कई देर तक बिलक बिलक कर रो रही है? ஒருவேளை எதையாவது கொடுத்துட்டு வந்திருப்பாளோ? क्या कुछ नशे में है क्या? அவள் சொன்னாள், वो कहती है, ஆண்டவரே, हे प्रभु, உமது அடியாளாகிய என்னை मुझ दासीन पर ஒரு பேலியாளின் மனுஷியாக நினையாதிரு. अपनी दासी को ओछी स्त्री न जानना. என் மன கிளேசத்தின் நிமித்தமாய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினேன். मैं बहुत शोकित होने के कारण यहोवा के सम्मुख में कई देर तक विनती किया है. தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிப்பதை பார்க்கிற மக்களால் கூட உன்னை புரிந்து கொள்ள முடியாது. जो लोग परमेश्वर के सम्मुख में तुम्हारा रोना देखने वाले भी तुम्हारी परिस्थिति को नहीं जान सकते உன் हैं. இருதயத்தின் மன கிளேசத்தை மற்றவர்களால் பார்க்க முடியாது. तुम्हारे मन की क्लेश को कोई दूसरा व्यक्ति जान नहीं सकेगा. அவைகளை நீ மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வாயானால் அவர்கள் மத்தியிலே நீ ஒரு பைத்தியத்தை போல காணப்படுவாய். यदि उसे तुम दूसरों के सामने बताओगे तो तुम एक पागलपन जैसा लगोगे. ஆனபடியால் இந்த அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் போய் தன் இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். इसलिए हन्ना ने परमेश्वर के सम्मुख में जाकर अपने आंसू उंडेली. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். परमेश्वर यहोवा ने हन्ना को स्मरण किया. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். यहोवा ने हन्ना को स्मरण किया. சில நாட்கள் சென்றபோது அன்னாள் கர்ப்பவதியானாள். कुछ दिन बाद हन्ना गर्भवती हुई. அன்னாள் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். हन्ना ने एक बालक को जन्माया. அன்னாள் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்த போது अब हन्ना ने जब एक बालक जन्माया, அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். उसके मन में बड़ा आनंद. அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால் ஒரு பாட்டு பாடுகிறாள். उस आनंद के मारे वो एक गीत गाने लगी. அன்னாள் பாட்டு பாடுகிறாள். हन्ना गीत गाती है. அந்த பாட்டுல ஒரு வார்த்தை, उस गीत में एक शब्द है, அந்த 1 சாமுவேல் 2வது அதிகாரம் पहले शमूएल की पुस्तक 2 अध्याय அந்த 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் उसके 10वां वचन को यदि पढ़ोगे, கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். जो यहोवा से झगड़ते हैं वो चकनाचूर होंगे. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். यहोवा से झगड़ने वाले चकनाचूर हो जाएंगे. கர்த்தரை பகைக்கிறவர்களை கர்த்தர் வலதுகரம் நொறுக்கி போடு. यहोवा के विरोधियों को यहोवा का हाथ चकनाचूर कर देगा. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். यहोवा से झगड़ने वाले चकनाचूर हो जाएंगे. அன்னாள் பாடுகிறாள். हन्ना गीत गाती है. அவளுக்கு இருந்த சந்தோஷம், उसके मन में इतनी आनंद. அன்னாள் பாடும்போது சொல்லுகிறாள், गीत के समय कहती है, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. मेरा मन यहोवा के कारण मग्न என் है. கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. मेरा सिंग यहोवा के कारण ऊंचा हुआ है. என் வாய் என் சத்துருக்களுக்கு முன்பாக திறந்திருக்கிறது. मेरा मुंह मेरे शत्रुओं के विरोध खुल गया है. பலவான்களின் வில் முறிந்து போனது. क्योंकि बलवान के तीर टूट गए हैं. தள்ளாடினவர்கள் பலப்பட்டார்கள். ठोकर खाने वाले बल फेंटा बसा है. பலவான்களுடைய வில் முறிந்தது, தள்ளாடினவர்கள் பலப்பட்டார்கள். शूरवीरों का धनुष्य टूट गए और ठोकर खाने वालों का कटी बंद फंसा है. திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். जो पेट भरते थे उन्हें रोटी के लिए मजदूरी करनी पड़ी. கூலி வேலை செய்தவர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள். लेकिन जो भूखे थे वो फिर ऐसा न रहे. கர்த்தர் தரித்திரமடைய பண்ணுகிறவர். हमारा परमेश्वर जो कभी कंगाल नहीं करता. கர்த்தர் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவர். हमारा परमेश्वर ऐश्वर्य करता है. அவரால் உயர்த்தவும் முடியும், அவரால் தாழ்த்தவும்
முடியும். वो किसी को ऊंचा भी कर सकता है, नीचा भी कर सकता है। கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். यहोवा से झगड़ने वाले चकनाचूर हो जाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு வழக்காட கூடாது. परमेश्वर यहोवा से कोई न झगड़े, ஆனால் கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறார். लेकिन परमेश्वर यहोवा हमारे लिए युद्ध करता है। வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है। நீதிமொழிகள் 22 23 நீங்கள் வாசிப்பீர்களானால் नीति वचन 28-23 में हम इस प्रकार पढ़ते हैं। கர்த்தர் ஏழைகளுக்காக வழக்காடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि परमेश्वर गरीब लोगों के लिए लड़ता है। அதே நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால் उसी नीति वचन की 23-11 में यदि हम पढ़े, கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि यहोवा जो है वो निकम्मे लोगों के लिए लड़ाई करता है। கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்பட்டு போவார்கள். यहोवा से झगड़ने वाले चकनाचूर हो जाएंगे। ஆனால் கர்த்தர் எவர்களுக்காக வழக்காடுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். लेकिन जिनके लिए यहोवा झगड़ता है वो आशीर्वाद पाएंगे। அதனால தான் அன்னாள் அப்படி சொன்னார். इसलिए हन्ना ने इस प्रकार कहा, பலவான்களுடைய வில் முறிந்தது. शूर वीरों की धनुष टूट गए, தள்ளாடினவர்கள் திடப்பட்டார்கள். लेकिन जो गिरने पर थे वो सीधा खड़े हो गए। மலடி என்று அழைக்கப்பட்டவள் 7 பிள்ளைகளை பெற்றாள். जो बांझी स्त्री कही जाती थी वो 7 बालकों को जन्माया, அநேக பிள்ளைகளை பெற்றவள் தளர்ச்சி அடைந்து போனாள். लेकिन जो कई बच्चों को जन्माया वो थक गई। கூலி வேலை செய்தவர்கள் இன்னைக்கு திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள். जो मजदूरी काम करते थे वो पेट भर कर खा रहे हैं, திருப்தியாய் சாப்பிட்டவர்கள் சாப்பாட்டுக்காக கூலி வேலை செய்கிறார்கள். लेकिन जो पेट भर कर खाते थे वो अभी खाना के लिए मजदूरी कर रहे हैं। எவரையும் உயர்த்த கர்த்தரால் முடியும். किसे भी परमेश्वर उठा सकता है, எவரையும் தாழ்த்தவும் கர்த்தரால் முடியும். किसे भी परमेश्वर नीचा भी कर सकता है। அவர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாய் இருக்கிறார். हमारा परमेश्वर उन्नति करने वाला और नीचा करने वाला அவர் परमेश्वर சிறியவனை है। புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து वो உயர்த்துகிறார். गरीबों को धूल से और जो नीच व्यक्ति है उसे परमेश्वर धूल से उठाता தேவனுடைய है। பிள்ளை இன்னைக்கு நீ ஏழ்மையில இருக்கலாம். भले आज के दिन तुम गरीबी में हो, மற்றவருடைய நிந்தனையான பேச்சுகளுக்கு மத்தியில இருக்கலாம். दूसरों की निंदा भरी बातों के अधीन हो, மற்றவர்கள் உன்னை நிந்தித்துக் கொண்டிருக்கலாம். भले दूसरे तुम्हारी निंदा करे, தேவனுடைய பிள்ளை உன் இருதயம் மிகவும் மனங்கசந்து இருக்கலாம். भले तुम्हारी मन व्याकुल से भरा हो, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். परमेश्वर यहोवा तुम्हें देखता है। கர்த்தர் உன் சிறுமையை பார்க்கிறார். परमेश्वर यहोवा तुम्हारी गरीबीपन को देखता है। அன்னாளின் சிறுமையை பார்த்த கர்த்தர் यहोवा की अन्ना की दीनता को देखा हुआ यहोवा, அன்னாளின் கண்ணீரை கண்டவர், अन्ना की आंसुओं को देखा हुआ यहोवा, அன்னாளுக்கு எதிரியாய் இருந்த சத்துருவை கண்டுபிடித்தவர், अन्ना की विरोधी शत्रु को पता लगाया हुआ यहोवा। பெனினாள் அன்னாளுக்கு விரோதமாகவே கிரியை செய்கிறார். बन्नीना हन्ना के विरोध क्रिया कर रही थी। கர்த்தர் பார்த்தார். परमेश्वर यहोवा ने देखा, அன்னாளை நினைத்தருளினார். हन्ना को स्मरण किया, அன்னாளை ஆசீர்வதித்தார். हन्ना को आशीर्वाद किया। அன்னாள் சொன்னாள், हन्ना ने कहा, கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்பட்டு போவார்கள். यहोवा से झगड़ने वाले चकनाचूर हो जाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு வழக்காட கூடாது. यहोवा से कभी न झगड़े। கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் यदि परमेश्वर एक शब्द कहे, அப்படி அல்ல ஆண்டவரே என்று சொல்லி வழக்காட கூடாது. ऐसा नहीं प्रभु बोलकर न झगड़े। வேதத்தில் நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கர்த்தரோடு வழக்காடாமலுடைய வார்த்தைக்கு எவர்களெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ जो कोई यहोवा से न झगड़ते हुए यहोवा की बात को वैसा ही माना, அவர்களெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார்கள். वे लोग सब अपने जीवन में आशीर्वाद पाए। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆம் என்னும் ஆமென் என்னும் கீழ்ப்படிய வேண்டும். यहोवा की बातों को हाँ और आमीन के रूप में मान लेना है। அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. कई संतों के बारे में पवित्र शास्त्र में लिखा गया है, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு லோத்து அப்படி அல்ல ஆண்டவரே என்று சொன்னார். यहोवा ने जो कहा उन बातों के लिए लूत ने कहा ऐसा नहीं प्रभु वैसा। கர்த்தர் மோசே அழைத்த போது மோசே சொல்கிறார் அப்படி அல்ல ஆண்டவரே. जब मूसा को परमेश्वर ने बुलाया तब भी वो कहा यहोवा ऐसा नहीं। பிலேயாமை பாலாக் ராஜா அழைத்த போது जब बिलाम को बालाक राजा ने बुलाया ஆண்டவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார். उससे भी परमेश्वर यहोवा से सम्मति लिया। கர்த்தர் ஆலோசனை கொடுத்த போதிலும் जब यहोवा ने सम्मति देने पर भी அவனுடைய இருதயத்துக்குள் இருந்த பொருளாசை उसके मन में जो लालच थी, அவன் மறுபடியும் கர்த்தரிடத்தில் போய் கேள்வி फिर கேட்கிறார். से जाकर उसने यहोवा से प्रश्न उठाया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஒரு விஷயம் சொன்னால் சொன்னது. यदि परमेश्वर एक बार कह दे तो उसे पूरा ही करेगा। ஆனால் மறுபடியும் போய் கேட்கும்போது फिर से जब जाकर पूछेंगे, தேவனுடைய பிள்ளைகள் சிலர் சந்தேகத்தை தீர்ப்பதற்காக கர்த்தரிடத்தில் கேட்பார்கள்.
कुछ लोग अपनी शंका दूर करने के लिए परमेश्वर से फिर से पूछेंगे, கிதியோனை போல அடையாளத்தை கேட்கிறார்கள். गिदोन के समान चिन्ह मांगते हैं, ஆனால் இவன் ஒரு தீர்க்கதரிசி. लेकिन ये एक भविष्यवक्ता ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை உண்மை. परमेश्वर की बातों को पूरी तरह से जानता था. மறுபடியும் கேட்கிறான். फिर से जाकर पूछता है, ஆண்டவர் சொன்ன போ ஓய்சுது போ. परमेश्वर ने कहा जा तेरी मन की चाहत से कर. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து பேசுகிறவர்கள், यहोवा के शब्द के विरोध बोलने वाले, கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள், यहोवा से झगड़ने वाले. எலியாவை கர்த்தர் உன்னதமான தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். एलिया को परमेश्वर ने एक उन्नति भविष्यवक्ता के रूप में अभिषेक किया था. அந்த எலியா தன் வாழ்க்கையில ஒரு சோர்வு வந்தபோது, उस एलिया अपने जीवन में जब एक बार दुखी हुआ, ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு, एक जाऊ के पेड़ के नीचे सोकर, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளு, यहोवा बस मेरे प्राण उठा ले. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. हमारा प्राण यहोवा के हाथ में है. நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. हमारा जीवन यहोवा के हाथ में है. அந்த ஜீவனை எடுக்க அதிகாரம் கர்த்தர் ஒருவருக்கே உண்டு. उस जीवन को उठाने का अधिकार केवल हमारी यहोवा का है. எலியா கர்த்தரிடத்தில் ஆலோசனை, கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். एलिया यहोवा को सम्मति देता है, ஜீவனை எடுத்துறோம். मेरी प्राण उठा ले. உலகத்துல நான் வாழ விரும்பல. मैं इस दुनिया में जीना नहीं चाहता. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு வழக்காட கூடாது. यहोवा से कभी न झगड़ना. அநேகர் அதான் சொல்றாங்க, आज कई लोग यही कहते हैं, எனக்கு உலகத்துல வாழ விருப்பம் இல்ல, मुझे इस दुनिया में जीने की इच्छा नहीं है. இருக்கிறதை விட சாவது நல்லது. जीने से तो मरना बेहतर है. தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகி போகும். परमेश्वर का आशीर्वाद आपसे दूर हो जाएगा. நான் உயிரோடு இருப்பதை பார்க்கல் சாவது நல்லது என்று எவர்கள் சொல்லுகிறீர்களோ, जो कहते हैं कि मेरे जीने से मरना बेहतर है, உங்களை கொண்டு நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு தடைபட்டு போகும். आपके द्वारा जो भी मकसद पूरा होना है वो रोका जाएगा. கர்த்தர் பார்த்தார். परमेश्वर ने देखा, எலியா சூறை செடியின் கீழே படுத்து கிடந்து என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்கிறார். एलिया तो जाऊ के पेड़ के नीचे सोकर कहता है कि मेरे प्राण उठा ले प्रभु. எலியாவுக்கு தொடர்ந்து அந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்ய வேண்டும். एलिया के लिए तो और भी भविष्यवक्ता का सेवा करना है. கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னார், परमेश्वर ने एलिया से कहा, நீ புறப்பட்டு போ, तू निकल जा. எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி, एलिशा को तेरे स्थान में तू भविष्यवक्ता के रूप में अभिषेक कर. உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணி, तेरे स्थान में एलिशा को अभिषेक कर. எலியா தன் ஸ்தானத்தை இழந்து போனார். एलिया अपनी स्थान को खो दिया. தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் கர்த்தரோடு வழக்காடுகிறார்களோ, जो कोई यहोवा से झगड़ते हैं, அப்படி அல்ல கர்த்தாவே என்று எவர்கள் கர்த்தருக்கு புத்தி சொல்லுகிறார்களோ, जो यहोवा को सम्मति देते हैं और कहते हैं कि ऐसा नहीं प्रभु वैसा, அவர்கள் தங்கள் ஸ்தானத்தை இழந்து போகிறார்கள். वे अपने स्थान को खो देते हैं. தேவனுடைய பிள்ளைகள் லோத்து தன் ஸ்தானத்தை இழந்து போனார். लूत अपना स्थान खो दिया. மோசே தன் ஸ்தானத்தை இழந்து போனார். मूसा अपना स्थान खो दिया. பிலேயாம் தன் ஸ்தானத்தை இழந்து போனார். बिलाम अपना स्थान खो दिया. இந்த எலியா தன் ஸ்தானத்தை இழந்து போனார். ये एलिया अपना स्थान खो दिया. தேவனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, जैसे अपने घोंसले से भटकने वाली चिड़िया होती है, அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு விலகுகிற மனுஷனும் இருக்கிறார். ऐसे अपने स्थान से भटकने वाला भी होता है. கர்த்தர் உன்னை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கும் போது, यदि परमेश्वर यहोवा ने जब आपको एक स्थान में रखा है, தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தரோடு வழக்காடி கொண்டிருப்பாயானால், यदि तुम परमेश्वर यहोवा से झगड़ते रहोगे, உன் ஸ்தானத்தை விட்டு நீ விலகி போகிறாய். तुम अपने स्थान से दूर हो रहे हो. உன் ஸ்தானம் உன்னை விட்டு விலகும் போது, तुम्हारा स्थान जब तुमसे दूर हो जाएगा, கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி தத்தளிக்கிறதோ, घोंसले को छोड़कर भटकने वाली चिड़िया जिस प्रकार होती है, அப்படியே அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நடைபெறுகிறது. उसी प्रकार उस इंसान का जीवन भी होता है. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு வழக்காட கூடாது. इसलिए परमेश्वर के लोगों यहोवा से न लड़े. எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் தாழ்த்தவும் கர்த்தராலே முடியும். किसी को भी यहोवा उन्नति कर सकता है और नीचा भी कर सकता है. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுங்கி போவார்கள். यहोवा से झगड़ने वाले चकनाचूर हो जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே நமக்கு அறிவு உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर यहोवा की आराधना करने वालों के अंदर एक अच्छा समझ हो. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்கி, परमेश्वर के लोगों को यहोवा का दाहिने हाथ संभालेगा. கர்த்தருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கும். यहोवा का दाहिने हाथ हमें उद्धार करेगा. கர்த்தருடைய வலது கரம் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பகைஞரை கண்டுபிடிக்கும். यहोवा का दाहिने हाथ हमारे विरोध क्रिया करने वाले शत्रुओं का पता लगाएगा. கர்த்தருடைய வலது கரம் பகைஞர்களை நொறுக்கி போடு. यहोवा का दाहिने हाथ शत्रुओं को चकनाचूर कर देगा. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்பட்டு போவார்கள். यहोवा से झगड़ने वाले चकनाचूर हो जाएंगे. மாத்திரமல்ல வேதத்தில் நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में और भी हम पढ़ते हैं, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह भविष्यद्वक्ता की पुस्तक அவருடைய 62வது
அறுபத்திரெண்டாவது அதிகாரம் उसके 65 के अध्याय ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் उसके यशाया 65 अध्याय அப்படி 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால் इसके 8वां वचन में यदि पढ़ोगे यहोवा ने अपने दाहिने हाथ की ओर अपने बलवंत भुजा के साथ शपथ खाई है कि मैं भविष्य में तेरा अन्न फिर तेरे शत्रुओं को खाने के लिए न दूंगा और परदेशियों के पुत्र तेरे नए दाखमधु जिसके लिए तूने परिश्रम किया है नहीं पीने पाएंगे। அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் प्रेरितों की 5वां अध्याय அப்படியே 31வது வசனத்தை வாசிங்க. उसके 31वां वचन को पढ़िए। அப்போஸ்தலர் 5:31 இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் மறந்துவிடுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார்। उसी को परमेश्वर ने प्रभु और उद्धारकर्ता ठहराकर अपने दाहिने हाथ पर उच्च कर दिया कि वह इजरायलों का मन फिराव की शक्ति और पापों की क्षमा प्रदान करें। இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக इजरायलियों के मन फिराव और पापों की क्षमा देने के लिए இயேசுவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே பிதா உயர்த்தினார்। यीशु को पिता परमेश्वर ने अपने उद्धारकर्ता ठहराकर अपने दाहिने हाथ पर ऊंचा किया है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வலது கரம் உயர்த்து, यहोवा का दाहिने हाथ हमें ऊंचा करता है। கர்த்தருடைய வலது கரம் உயர்த்து, यहोवा का दाहिने हाथ उन्नति करता है। ஆண்டவருடைய வலது கரம் உங்களை உயர்த்தும் போது यहोवा का दाहिने हाथ जब तुम्हें ऊंचा करता அதை है தன் வேதத்தில் வாசிக்கிறோம், उसे ही हम पवित्र शास्त्र में पढ़ते हैं। கர்த்தர் ஆணையிட்டு கொடுக்கிறார், यहोवा वहां पर शपथ खाता है। கர்த்தர் ஆணையிடுகிறார்। यहोवा यहाँ पर शपथ खाता है। அவர் என்ன ஆணையிடுகிறார்? वो क्या शपथ खाता है? தேவனுடைய பிள்ளைகள் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய், तुम दाहिने यहोवा के हाथों में अलंकार मुकुट हो। நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடியாய் இருக்கிறாய்। तुम यहोवा के हाथ में राज मुकुट हो। கர்த்தருடைய வலது கரம் ஒரு மனுஷனை உயர்த்து, यहोवा का दाहिने हाथ किसी व्यक्ति को उन्नति करता है। அவருடைய கரத்தில் இருந்தால் கர்த்தர் உயர்த்துவார், उसके हाथों में रहोगे तो उन्नति करेगा। கர்த்தருடைய கையிலே இருந்தால் यहोवा के हाथों में यदि रहोगे, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर यहोवा कहता है நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய், तुम यहोवा के हाथों में एक सजाया हुआ मुकुट रहोगे। அவருடைய கரத்திலே நீ ராஜமுடியை போல இருப்பாய், उसके हाथों में एक राज मुकुट के समान रहोगे। நீ கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் இருக்கும்போது जब तुम यहोवा के हाथों में अलंकार मुकुट और एक सजाया हुआ मुकुट के समान रहोगे, கர்த்தர் உன்மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பார், यहोवा परमेश्वर तुम पर आनंदित रहेगा। கர்த்தர் உன்மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பார், यहोवा परमेश्वर तुम्हारे कारण आनंदित रहेगा। உன் வாழ்க்கை கட்டப்படும், तुम्हारा जीवन बनाया जाएगा। கர்த்தர் வாய் சொல்லுகிற புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய், यहोवा के मुंह से कहने वाली नए नाम से तुम बुलाए जाओगे। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, परमेश्वर यहोवा यों कहता है, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன், अब से तेरे अन्न धान्य को मैं तेरे शत्रुओं को खाने नहीं दूंगा। உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை, तेरे हाथों की परिश्रम से जो तुमने दाखमधु पाया है उसे तेरे परदेसिया नहीं पिएंगे। என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மீது ஆணையிட்டார், उसे परमेश्वर अपनी दाहिने हाथ पर शपथ खाई है। கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினால் உயர்த்துகிறார், अपने दाहिने हाथ से परमेश्वर हमारी उन्नति करता है। கர்த்தர் உயர்த்தும் போது जब उन्नति करता है, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்வு கொடுக்கிறார், आज कई लोगों को परमेश्वर उन्नति करता है। உயர்த்தின கர்த்தரை மறந்து போய் उन्नति किया हुआ परमेश्वर को भूलकर, ஆசீர்வதித்த கர்த்தரை மறந்து போய் आशीर्वाद किया हुआ परमेश्वर को भूलकर ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுகிறார்கள், आशीर्वाद के पीछे दौड़ते हैं। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर यहोवा देखता है, ஆசீர்வதித்த என்னை மறந்து ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுகிறாய், आशीर्वाद किया हुआ परमेश्वर को भूलकर तुम आशीर्वाद के पीछे दौड़ रहे हो। அதனால கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது என்னவென்றால் इसलिए कई लोगों के जीवन में परमेश्वर की क्रिया कैसी होती அவருடைய है, ஆசீர்வாதத்தின் மீது கர்த்தர் கையை வைக்கிறார், उनके आशीर्वाद पर परमेश्वर अपना हाथ रख देता है। அவர்கள் திரளாய் சம்பாதிக்கிறார்கள், वो बहुत कमाते हैं, கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், बड़े कड़ी मेहनत करके कमाते हैं, அவைகள் எல்லாம் ஒரு பொத்தலான பையில போட்டது போல போய் கொண்டிருக்கிறது, लेकिन वो सब एक फटा हुआ तेले में ढाले सामान निकल रहा है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமேயானால் यदि परमेश्वर यहोवा का आशीर्वाद हो, தேவனுடைய பிள்ளைகள் 5 அப்பமா இருந்தாலும் 5000 பேருக்கு அதிகமானவர்கள் சாப்பிட உதவி செய்வார், यदि 5 रोटी भी हो उसे 5000 से भी अधिक लोगों को खिलाएगा। நீ கர்த்தருடைய கையில் அலங்காரம்
यहोवा के हाथ में अलंकार मुकुट बने நீ हो, கர்த்தருடைய கரத்திலே ராஜபடியாய் இருப்பாயானாய். यदि तुम यहोवा के हाथ में राज मुकुट हो, கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हारे हाथ की कमाई को आशीष करेगा। இதுவரையிலே உன் கையின் பிரயாசம் பத்தலான பையில போட்டது போல இருந்திருக்கலாம். भले अभी तक तुमने जो भी कमाया एक फटा हुआ थैले में डाले के समान हो, இதுவரையிலே உன் கையின் பிரயாசங்கள் வீணாய் செலவழிந்திருக்கலாம். अब तक भले तेरे हाथों की मेहनत सब व्यर्थ में खर्च किया गया हो, இதுவரையிலே உன் கையின் பிரயாசம் மாத கடைசியிலே கடன் வாங்குற நிலைமையில் இருக்கலாம். अब तक भले ही तुम्हारी हाथों की प्रयास ऐसी थी कि महीने के आखिर में तुम्हें उधार लेना पड़ा हो, உன் கையின் பிரயாசம் பிரத்யானுடைய வீட்டுல போய் சேர்ந்திருக்கலாம். तुम्हारी हाथों की कमाई भले किसी पराये व्यक्ति में घर में गया हो, உன் கையின் பிரயாசத்தை அந்நியர்கள் சாப்பிட்டு கொண்டு போய் இருக்கலாம். भले तुम्हारे हाथों की कमाई को कोई पराया व्यक्ति खाया हो, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है நான் ஆணையிடுகிறேன், मैं शपथ खाता हूँ, என் வலது கையினால் உனக்கு ஆணையிடுகிறேன். मैं अपने दाहिने हाथ से शपथ खाता हूँ, இனி உன் தானியத்தை அந்நியர்கள் புசிக்க மாட்டார்கள். अब से तेरे अन्न धान्य को किसी पराया व्यक्ति को खाने नहीं दूंगा, இனி உன் தானியத்தை அந்நியர்களுக்கு நான் ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். तेरे अन्न धान्य को तेरे शत्रुओं को खाने नहीं दूंगा, உன் கையின் பிரயாசத்தினால் உண்டாகிற திராட்சரசத்தை அந்நியர்கள் குடிக்க तेरे மாட்டார்கள். परिश्रम से बनाई गई हुई दाख मधु को परदेशिया नहीं पिएंगे, அது உனக்கே சொந்தமாக, वो केवल तुम्हारे लिए होगा, அது உனக்கே சொந்தமாக, वो केवल तुम्हारे लिए நீ होगा, திருப்தியாவாய். तुम संतुष्ट हो जाओगे, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். परमेश्वर यहोवा तुम्हारी उन्नति करेगा, கர்த்தருடைய வலது கரம் உயரு. यहोवा का दाहिना हाथ तुम्हारी उन्नति கர்த்தருடைய करेगी, வலது கரம் பராக்கிரம காரியங்களை यहोवा का செய்யும். दाहिना हाथ शूरवीर भरे कामों को करेगा, கர்த்தருடைய வலது கரம் பகைஞர்களை கண்டுபிடிக்கும். यहोवा का दाहिने हाथ बैरियों को पता लगाएगा, கர்த்தருடைய வலது கரம் பகைஞர்களை நொறுக்கி போடு. यहोवा का दाहिने हाथ शत्रुओं को चकना चूर कर देगा, கர்த்தருடைய வலது கரம் உன்னை உயர்த்து. यहोवा का दाहिने हाथ आपकी उन्नति करेगा, இது மனுஷன் அல்ல, ये कोई इंसान नहीं, கர்த்தரே ஆணையிட்டு சொல்லுகிறார். यहोवा ने ये शपथ खाया என் है, வலது கையின் மேலும் என் புயத்தின் மீதும் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். मेरे दाहिने हाथ पर और भुजबल पर मैं शपथ खाता हूँ, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर निश्चय आपको आशीष நம்ம எல்லாரும் करेगा, முழங்கால் படியிடுவோம். हम सब घुटने में आएंगे, நம்ம எல்லாரும் முழங்கால் हम படியிடுவோம். सब घुटने में आएंगे, ஹalleluya ஹalleluya ஹalleluya. glory உயர்வு என்பது நம்முடைய கையில் அல்ல. उन्नति हमारे हाथ में नहीं है, உயர்வு என்பது நம்முடைய கையில் அல்ல. उन्नति हमारे हाथ में नहीं है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். परमेश्वर ने यूसुफ को उन्नति किया, எல்லாராலும் பகைக்கப்பட்டவன், सबके द्वारा बुरी किया हुआ, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், सबके द्वारा टुकराया गया हुआ, கூட பிறந்த சகோதரர்கள் உன்னை அற்பமாய் நினைத்தார்கள். सबके भाई लोग ने उसे तुच्छ समझा, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை உன் குடும்பத்தாரால் நீ பகைக்கப்படலாம். आज के दिन भले तुम अपने परिवारों के द्वारा तुच्छ माने जाते உன் हो, கூட பிறந்தவர்கள் உன்னை நிந்திக்கலாம். भले तेरे सगे लोग तेरी निंदा करें, உன் கூட பிறந்தவர்கள் உன்னை அவமதிக்கலாம். भले तेरे साथ जन्मे गए तुम्हारी निंदा करें, ஆனால் கர்த்தருடைய வலது கரம் உன்னோடு கூட இருக்குமேயானால், लेकिन यहोवा का दाहिना हाथ यदि तुम्हारे संग रहे, எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அதிபதியாய் கர்த்தர் இந்த யோசேப்பை உயர்த்தினார். पूरे मिस्र देश के यूसुफ को परमेश्वर ने राजा बनाया, அரண்மனையில சிங்காசனத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் யோசேப்பை உயர்ந்திருந்தார். महल में सिंहासन के अलावा यूसुफ ही सबसे बढ़कर था, அந்த தேவனுடைய வலது கரம் உன்னை உயர்த்து. वही यहोवा का दाहिने हाथ तुम्हारी भी उन्नति அந்த करेगी, தேவனுடைய வலது கரம் உன்னை உயர்த்து. वही यहोवा का दाहिने हाथ तुम्हारा भी उन्नति करेगा, உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற பகைஞரை கர்த்தருடைய வலது கரம் கண்டுபிடிக்கும். तुम्हारे विरोध उठने वाले बैरियों को यहोवा का दाहिना हाथ पता लगाएगा, உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற பகைஞர்களை கர்த்தருடைய வலது கரம் நொறுக்கு. यहोवा तुम्हारे विरोध उठने वाले यहोवा का दाहिने हाथ शत्रु चकना चूर कर देगा, கர்த்தருடைய வலது கரம் உன்னை உயர்த்து. यहोवा का दाहिने हाथ तेरी उन्नति करेगा, தேவனுடைய பிள்ளை மனுஷன் உன்னை உயர்த்துவானால் மனுஷன் உன்னை கீழே தள்ளுவார். यदि कोई इंसान तुम्हारी उन्नति करे तो वही तुम्हें नीचे उतारेगा, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரானால், लेकिन यहोवा तुम्हारी उन्नति करे, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரானால், यदि यहोवा तुम्हारी आशीर्वाद करे, கர்த்தர் உன்னை வைத்திருக்க ஸ்தானத்திலிருந்து உன்னை தள்ள ஒருவராலும் முடியாது. तुम जहाँ परमेश्वर तुम्हें जिस स्थान पर रखा है उधर से कोई भी तुम्हें नीचे नहीं गिरा கர்த்தர் உன்னை सकेगा, ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर तुम्हें आशीष करके उन्नति करेगा, கர்த்தர் உனக்கு புதிய நாமத்தை தரிப்பிப்பார். तुम्हें परमेश्वर एक नया नाम देगा, கர்த்தருடைய வாய் சொல்லுகிற புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். यहोवा के मुंह से निकले हुए नए नाम से तुम बुलाए जाओगे, கர்த்தர் உன்னை எப்சிபா என்று அழைப்பார். परमेश्वर तुम्हें यप्सिबा कहेगा, கர்த்தர் உனக்கு பியூலா என்று பெயர் வைப்பார். परमेश्वर तुम्हें ब्यूला बोलकर नाम रखेगा, தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கை கட்டப்படு. तुम्हारा जीवन बनाया जाएगा, உன் வாழ்க்கை கட்டப்படு. तुम्हारा जीवन बनाया உன் जाएगा, குடும்பம் கட்டப்படு. तुम्हारा परिवार बना जाएगा, உன் பிள்ளை
Hallelujah. Oh, shalawara ribalava shalawara Hallelujah, 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 hallelujah. ಕಂದರಿ ದೇಕಂದರ ಬಹುಕರ ಬಹುರಿಗ ದರಬದಿ ಓ ಮಗ ದೇವ ಶಲ ರಿಬಾಲವ ಶಲವರವಲವ ಆವಿಯಾನವರೇ ಮಗನಂದಿ ಆವಿಯಾನವರೇ ಮಗನಂದಿ ದೇವ ಆವಿಯಾನವರೇ ஹalleluya 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 கர்த்தருடைய வலதுகரம் நம்முடைய பிள்ளைகளுக்காய் கிரியை செய்யட்டும் ஐயா glory மகனே நன்றி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் शलवरव रिवालव शलवरव धन्यवाद उन्नति करने वाले के दाहिने हाथ के लिए धन्यवाद दूलवरव रिवालव शव कंदरे देखंदरे बहुकर बहुरी कंदरे बदी मग देव शल रिवालव शलवरव आवियानरे उद्धार करने वाले दाहिने हाथ के लिए धन्यवाद प्रभु जी छुड़ाने वाले दाहिने हाथ के लिए धन्यवाद प्रभु जी हालेलुया हालेलुया हम सब खड़े हो जाएंगे। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। चिपकराने वाली महामारी से डरेंगे नहीं, हम डरेंगे नहीं। चिपकराने वाली महामारी से डरेंगे नहीं, हम डरेंगे नहीं। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू मेरे घर की सुरक्षा। रोगों का भय और मृत्यु का डर, यीशु के नाम में हो अब दूर। रोगों का भय और मृत्यु का डर, यीशु के नाम में हो अब दूर। यीशु का नाम मेरे प्राण की रक्षा, मेमने का लहू
நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. கர்த்தருடைய வலதுகரம் ஒரு மனுஷனை உயர்த்துகிறது. यहोवा का दाहिने हाथ किसी व्यक्ति को उन्नति करता है. கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை கண்டுபிடிக்கிறது. यहोवा का दाहिने हाथ बैरियों को पता लगाता है. கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்குகிறது. यहोवा का दाहिने हाथ शत्रुओं को चकनाचूर कर देता है. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग நாம் கர்த்தருடைய கரத்துல இருப்போம். हम यहोवा के हाथ में बने रहेंगे. கர்த்தர் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பகைஞரை கண்டுபிடிப்பார். हमारे विरोध उठने वाले सारे बैरियों का पता परमेश्वर लगाएगा. கர்த்தர் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பகைஞர்களை நொறுக்குவார். हमारे विरोध क्रिया करने वाले शत्रुओं को यहोवा चकनाचूर करेगा. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். और यहोवा तुम्हारी उन्नति करेगा. இதுவரையிலும் இல்லாத வரைக்கும் अब तक जो भी अब तक न हुआ கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपके हाथ की कमाई को आशीष करेगा. அவைகளை நீங்களே அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். उसे तुम अनुभव करने के लिए परमेश्वर क्रिया करेगा. கர்த்தர் உங்களை உயர்த்தி परमेश्वर आपकी उन्नति करेगा. கர்த்தருடைய வலது கரத்தின் மேன்மையை கர்த்தர் और வெளியாக दाहिने हाथ की महत्वता को प्रकट करेगा. எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்பே. सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக परमेश्वर के नाम की महिमा के लिए दान दिए हुए रे के हाथों की कमाई को परमेश्वर आशीष कर देने के நம்ம लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்பே. परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்பே. परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद குமாரனாகிய धन्यवाद. இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்பே. यीशु को धन्यवाद ஸ்தோத்திர करेंगे. ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர धन्यवाद धन्यवाद. பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்பே. पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद ஸ்தோத்திர. धन्यवाद. நல்ல ஆண்டவரே மே अच्छा துதிக்கிறோம். परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் இந்த हैं. காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह की समय के लिए உம்முடைய धन्यवाद. சமூகத்திலே வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதி. सम्मुख में आए हुए हर एक को आशीष உம்முடைய कीजिए. வலதுகரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். आपका दाहिने हाथ आपके बच्चों के संग रहे உம்முடைய प्रभु. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். आपके बच्चों को परमेश्वर आप आशीष कीजिए. பிள்ளைகளை நீர் கட்டும். प्रभु जी आप अपने बच्चों को बनाइए. பிள்ளைகளை நீர் உயர்த்தும். प्रभु जी आप अपने बच्चों की उन्नति कीजिए. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके अच्छे नाम को महिमा कीजिए. பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து बच्चों ने दिए हुए हर एक दान को प्रभु जी आप स्वीकार करके आशीष தொடர்ந்து कीजिए. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படும். लगातार आपके शुभ नाम महिमा हो जाए. தாழ்த்தி உம்முடைய கரங்களில் मैं அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से प्रार्थना करते अच्छे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जो कुछ முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம், पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை எல்லாரையும் परमेश्वर आप ஆசீர்வதிப்பாராக. सबको आशीष करें.